ரீசெண்டாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஒரு ஊரில் கொடி ஏற்றுறப்ப நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பற்றி நிறைய பேர் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அது என்னன்னா, அந்த கொடி ஏற்றும் போது அந்த கொடி பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலேருந்து கலந்து பறக்காம அதுக்குள்ளேயே அப்படி மாட்டிக்கிட்டு நிற்கிது. அப்போ அந்த சைட்லேருந்து ஒரு பறவை வந்து அந்த கொடி மேலே உட்காந்து அந்த நாட்டை கலட்டி விட்டு அந்த கொடியை பறக்க வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பரவிட்டு இருக்கு. நிறைய பேர் இன்ஸ்டா டிஎம்ல இந்த வீடியோவை அனுப்பி, அண்ணா பாருங்க நம்ம தேசிய கொடியை ஒரு பறவை வந்து பறக்க வச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ முதல் தடவை பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆனால் எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் அந்த வீடியோவோட உண்மையான கிளிப் இன்னொரு ஆங்கிள் இருந்து கிடைச்சு. இந்த ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பறவை வந்து உட்காந்து என்ன பண்ணுச்சு, இந்த கொடி எப்படி பறந்துச்சு. சொல்ல போனா பறவை வந்து கொடி கம்பத்திலே உட்காரல, அது ஏதோ ஒரு தென்னை மரத்தில் உள்ள வாதில உட்காந்துருக்கு. கொடிக்கயிறு இவங்க ஆட்டினதுனாலதான் பறந்துருக்கு. நல்லா கவனிச்சிங்களா? ஒரு சின்ன ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான் அந்த வீடியோவோட பொய்யான நம்பிக்கையவே கரெக்டா காமிச்சிருச்சு பாருங்க. இன்னொரு ஆங்கிள். இந்த வீடியோ ஒரு பெரிய உதாரணம். இது மாதிரி தான் நம்ம நாட்டில் நிறைய பொய் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. எது உண்மைன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிங்க, வாழ்த்தவும் ஆரம்பிங்க. இன்னொரு காமெடி என்னன்னா, ஒரு கூட்டம் உண்மை தெரியாம அந்த பறவைக்கு பேர்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.